சீரிஸில் ப்ரொஃபைல் க்ரியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு பேக்லிங்க் சைட்டாக இருந்தாலும் பேக்லிங்க் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் எப்படிடா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட என்ன சொல்கிறது, டிஸ்பிளே பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொஃபைல் பிக்சர் அதை கரெக்டாக வச்சுருங்க, பேனர் இமேஜை கரெக்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன யூஆர்எலோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க, வெப்சைட்டோட யூஆர்எல், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் யூஆர்எல், யூடியூப் யூஆர்எல், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அந்த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உங்களோட கம்பெனியோட அட்ரஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே நம்மளோட ப்ரொஃபைல் க்ரியேஷன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். ப்ரொஃபைல் க்ரியேஷன்லேயும் நம்மளோட கீவேர்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். அதுவும் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது நம்மளோட பிஸ்னஸ் ரிலேட்டடான சைட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வந்து எஜுகேஷன் சைட்னா எஜுகேஷன் சைட் ரிலேட்டடாக வந்து பண்ணுங்கள். அது குக்கிங், டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி சைட்ஸில் வந்து உங்களோட பேக்லிங்க் வந்து க்ரியேட் பண்ணாதீங்க. எந்த சைட்டுக்கு நிச்சுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கோ அந்த நிச்சை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லிங்க்கு வேல்யூஸ் இருக்குது. இந்தமாரி நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நான் எஸ்ஏ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.